ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. தமிழ்நாட்டினுடைய 3வது உயிரியல் பாரம்பரிய தலம் இல்லைன்னா பல்லுயிர் பாரம்பரிய தலம் சொல்லலாம். ஈரோட்டில் இருக்கக்கூடிய எலத்தூர் ஏரியா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 இருக்குது. அது அரிட்டாப்பட்டி மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே தான் கொண்டு வரேன்னு சொல்றதுனால போராட்டம் வெடிச்சு ஏற்கனவே அது ஹாட் டாபிக். 2வது பார்த்தோம்னா திண்டுக்கல் காசம்பட்டி, 3வதாக இப்போ எலத்தூர் ஏரி ஈரோடு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக பார்த்தோம்னா எந்த சட்டத்தின் கீழ் இதை பண்ணுறாங்க? பயோடைவர்சிட்டி ஆக்ட், பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002 நம்ம கொண்டு வர்றோம். 2002 நம்ம இது கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது 92 போட்ட ரியோடி ஜெனிரோ நடந்த புவி உச்சி மாநாடு. அதில் நிறைய சைன் பண்ணாங்க. குறிப்பாக UNFCCC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கிளைமேட் சேஞ்சுக்காக, அதாவது நம்ம பாரிஸ் மாநாட்டுப்படி புவியோட வெப்பநிலை உயர்வை 2 டிகிரி குறிப்பாக 1.5க்குள்ளே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று போயிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பயோலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது, உயிரிய பன்மயம். நம்ம மட்டும் இல்லாமல் எல்லா உயிரியுமே நம்ம வந்து பயோடைவர்சிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இது இருக்கக்கூடியது. இதில் 2010 நகோயா புரோட்டோகால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ இதன் அடிப்படையில் நம்ம 2002 ஆக்ட் போகிறோம், 2003 கேம் இன்டு ஃபோர்ஸு. இதில் பார்த்தோம்னா பல்லுயிர் பாரம்பரிய தலங்களை பாதுகாக்கிறதுக்காக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது சின்ன அளவில் இருக்கக்கூடிய பிளேஸை பாதுகாக்கிறது. பெரிய லெவல் அப்படின்னம்னா யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் மிஷன், அதாவது உயிரிய பன்மையகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் நமக்கு மொத்தம் 18 இருக்குது. அந்த 18 இருக்குது. அப்படி என்னென்னு பார்த்தோம்னா அதில் 3 வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. 3 என்னன்னு பாருங்கள். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், கல்ஃப் ஆஃப் மன்னார் வளைகுடா இந்தியாவோட முதல் கடலோர உயிர்கோளை பாதுகாக்கும். 3வது வந்து பார்த்தோம்னா அகஸ்திய மலை. ஸோ மொத்தம் 18 இருக்குது. இப்போ இந்த ஆக்ட் படி, அதாவது பயோடைவர்சிட்டி ஆக்ட் படி அத்தாரிட்டி 3 லெவலில் இருக்குது. நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி NBA, இதோட ஹெட் குவார்டர்ஸ் சென்னை. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தோம்னா தேசிய அளவில் பாலிசி மேக்கிங். மாநில அளவில் பார்த்தோம்னா ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்தது கீழ் லெவலில் ஊராட்சி அளவில் பார்த்தோம்னா பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி BMC அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. 4 ஹாட்ஸ்பாட் இந்தியாவில் இருக்குது. ஒன்று ஹிமாலயாஸு, இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேலே இமயமலை, இந்த பக்கம் வெஸ்டர்ன் காட்ஸு. அது இல்லாமல் இந்தோ பர்மா, இன்னொன்று நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய சுண்டாலண்ட் அப்படிங்கிறது மொத்தம் 4 இருக்குது. அடுத்தது சைட்டு நம்ம பார்த்துட்டோம். 22 அரிட்டாப்பட்டி மதுரை, 25 காசம்பட்டி திண்டுக்கல், இப்போ தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா எலத்தூர் ஏரி 3வது ஈரோடு. முக்கியமான கண்டென்ட். தேங்க்யூ.